Welcome home. ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனல் வந்துட்டு கிராண்ட் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் டிவி ஷோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குட்டி வயசாக இருக்கும்போது வந்துட்டு இதை நம்ம டிவியில் வந்துட்டு பார்த்துருப்போம். தமிழ்லையுமே போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு தமிழில் வந்துட்டு கிடைக்கல. எனக்கு வந்துட்டு இது போடணும்னு தோணுன்னு சொல்லி செகண்ட் சேனலுக்காக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்துட்டு மெயின் சேனல் எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சேனல் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த சேனலில் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்துட்டு பார்த்துருக்கீங்க மறக்காம சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னே எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் அப்படியும் அண்ட் இப்போதைக்கு இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். ஸோ போன எபிசோட் வந்துட்டு டென்மா வந்து அதாவது நம்ம ரெட் ரேஞ்சர் இருக்கார்லையே அவர் வந்துட்டு அவருக்குள்ள இருக்கிற கிராண்ட் சீசர் வந்துட்டு அவைக்கன் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்தில் அக்கீரா இருக்காங்க இல்லையா, அந்த அக்கீராங்கிற யாருன்னா அந்த ப்ளூ ரேஞ்சரில் மெயினாக இருந்தாங்களே அவன் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு விண்ட் ட்ரைப்பை சேர்ந்தவங்க, அதாவது காற்றோட இதை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துட்டு நெருப்பை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ அந்த அக்கீராங்கிற வந்துட்டு அவன் ப்ரொஃபஸருக்கு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நானுமே கிராண்ட் சீசர் வந்துட்டு அவைக்கன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்குமே பயமாக தான் இருந்துச்சு, நான் சேரல. பட் ஆனால் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான், நான் அவனை போய் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கிறேன் அப்படி மாதிரி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு அவன் சேரலைன்னா அவனை போட்டு தள்ளிடுறான் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் போவார். இன்னொரு பக்கம் மீகாவோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்துட்டு டென்மாவை தேடி வருவான். வா எங்க அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லலாம், எங்க அக்கா வந்துட்டு தேடிட்டு இருக்கா அப்படி மாதிரி சொல்லும்போது உங்க அக்கா கூடலாம் பேச முடியாது போடான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனால் வந்துட்டு நேராக போயிட்டு அந்த அக்கீரா கிட்ட மாட்டிக்குவான். ஸோ இவங்க மாட்டினதுக்கு அப்புறம் வந்து அட்டாக் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அந்த ப்ளூ ரேஞ்சர்ல வந்துட்டு இன்னொருத்தி இருக்கல, அவ பேர் வந்துட்டு ரோய்கோ. அவளுமே வந்துட்டு இங்க வந்து மார்ஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம மீகா இருக்காங்களே அவங்க வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. ஸோ அவங்களோட அந்த கிராண்ட் சீசர் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேசர் மித்ராஸ். ஓகேங்களா? அவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது கடைசியில் வந்துட்டு அவங்க ஒரு இல்யூஷனுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. ஒன் ஆஃப் த பவர் வந்துட்டு அந்த ரோய்கோ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இல்யூஷன்ல மாட்டிக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம அக்கீரா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணி இடுப்புலயே அடிச்சிருவான். அடிக்கிறனால வந்துட்டு நம்ம டென்மாக்கு டென்ஷன் ஆயிட்டு எகைன் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் சீசர் அவைக்கன் ஆவாரு. அவைக்கனாவே முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாரு. அவரோட பவர்ஸ் வந்து அவருக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. அதனால நம்ம மீகாவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கொஞ்சம் கைட் பண்ணுவான். அப்படி கைட் பண்ணும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சில பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கேப்ல வந்துட்டு அந்த ரெண்டு ப்ளூ ரேஞ்சருமே வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ விளையாடக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீகா கிட்ட பேசிட்டு என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, உன்னோட காரணம் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படி சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா, வான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. நேரா போயிட்டு அந்த ஹோரு குச்சி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீ தைரியமா நினைச்சே இதுல கைவிடா அப்படி மாதிரி சொல்ல. ஏன்னா நம்மால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா மேல் மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டே தான் இருப்பாரு. ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் கல்லை வந்துட்டு எடுத்து வச்சு இதுல கைவை அப்படி மாதிரி சொல்ல இவருமே போயிட்டு தைரியமா வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே வந்துட்டு மாறுறது மட்டும் இல்லாம அந்த கிராண்ட் சீசரோட ஆரிஜின் வந்துட்டு எகைன் வந்துட்டு அவருக்கு தெரிய வரும். ஸோ நம்ம போன எபிசோட்ல ஸ்டார்டிங்ல பார்த்ததான், பட் ஆனால் இன்னுமே கொஞ்சம் கிளியரா வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹியூமன் சிவிலைசேஷன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கார்ட்ஸ் வந்துட்டு உருவாக்குனாங்க, அல்ட்ரா ஸ்டார் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஏலியன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து மொத்தமாக அழிஞ்சு அதுக்கப்புறம் தான் டைனோசர்லாம் பிறந்து அதுக்கப்புறம் எகைன் நம்ம இப்போ பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதை தான் இப்போ வந்துட்டு எகைன் சொல்றாங்க. பட் ஆனால் அந்த கிராண்ட் சீசரோட சக்தி அதோட வம்சாவளி வந்துட்டு இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ உங்க மூலியமா வந்துட்டு அது எல்லாமே திரும்ப பெறுது. ஒரு ட்ரைப்ல வந்துட்டு 3 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்தது வந்துட்டு வின் ட்ரைப், அதுல வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்துட்டு கம்ப்ளீட்டா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஸ்டார் கார்டை வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஸ்டார் கார்ட்ஸ் அப்படி மாதிரி கேட்கும்போது ஒருவேளை ஏலியன்ஸ் திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இப்போ வந்துட்டு உன்னோட சக்தி எல்லாத்தையுமே முழுமையாக என்கிட்ட கொடுத்து மக்களுக்காக வாழ்றே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹோ நானே வந்துட்டு டெலிவரி வந்துட்டு கரெக்ட் டைம் பண்ணி வேலையை காப்பாற்றிட்டு சுத்திட்டு இருக்கேன், இந்த லட்சணத்தில் நீ வந்துட்டு மக்களை காப்பாற்ற சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பி போயிடுவாரு. மீக்க டென்ஷனாக பின்னாடியே போவாங்க. பட் ஆனால் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவங்களும் சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க. டே உனக்கு என்னடா பர்பஸ், கொஞ்சமாவது பாடுறா, டெய்லி எந்திரிக்கிற, வேலைக்கு போற, சாப்பிட்ற, தூங்குற, உனக்குன்னு வாழ்க்கையில் நோக்கவே வேணாமா, மக்கள் மத்தியில் வந்துட்டு நீ வந்துட்டு மக்களுக்காக வாழ வேணாமா, ஏன்டா இவ்வளோ சுயநலமா இருக்க அப்படி மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே பேசுவாங்க. அதெல்லாம் கேட்காம போயிடுவார். பட் இருந்தாலும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிரும். அதனால திரும்ப வருவார். திரும்ப வர கேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு கேரக்டர் வந்துட்டு புதுசாக கட்டுவாங்க. ஜின் ஹக்காரியா அப்படிங்கிற ஒருத்தன். அவன் தான் வந்துட்டு 3வது விண்ட் வாரியர். ஸோ இவங்களோட ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்களே, அவங்க வந்துட்டு நேராக அக்கிராக்கும் ரோய்கோக்கும் இந்த மாதிரி இவன் தான் 3வது வாரியர், நீங்க 3 பேர் வந்துட்டு முழுமை அடைஞ்சிட்டீங்க, அதனால இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு அல்ட்ரா ஸ்டார் கார்டு வந்துட்டு நீங்க எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அந்த ப்ளூ ரேஞ்சருக்கான அல்ட்ரா ஸ்டார் கார்டு டோர்க்ரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு மெகாசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவைக்கன் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு இவங்களோட அந்த ஒரு மைனிங் ஏரியால இருந்தா வந்து எந்திரிச்சு வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹோரு குச்சிக்கு வந்துட்டு செம்ம அப்செட் ஆயிரும். என்னடா அது இப்படி ஆகி போச்சு, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டு நம்ம டென்மா வரது மட்டும் இல்லாமல் டென்மாவும் மீகாவும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு சோச்சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி எக்யூப் ஆவாங்க. ஸோ அந்த சோச்சாக்கு அப்படின்னா எக்யூப்னு அர்த்தம். அதுதான் வந்துட்டு நம்ம எஸ்பிடி எமர்ஜென்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோச்சாக்கு அப்படின்னு சொன்னா வந்துட்டு மாறிடுவாங்க. ஒவ்வொரு ட்ரைப் வந்துட்டு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு சோச்சாக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைனலாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டென்மா வந்துட்டு சேர்ந்து சண்டை பண்ண சொல்லி முடிவெடுக்க இவங்க 2 பேர் சேர்ந்து ஓடிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு அவங்க மெகாசார்டை வச்சு தாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வந்துட்டு புதுசா ஒரு நெருப்பு வாரியர் வந்தாரா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு அல்ட்ரா ஸ்டார் கார்டு கிடைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையா பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சோச்சாக்கு.